ரொம்பவே சிம்பிளா, டேஸ்டி, ஹெல்தியான பச்சை பயிறு சாதம் செய்யலாமா? பச்சை பயிறு சாதம் செய்கிறதுக்கு அரை கப் பச்சை பயிரை நைட் ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கல் உரல்ல மிளகு, சீரகம் கூடவே பூண்டு சேர்த்து இடிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் கூட அரைச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சூடு பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாய், இடித்து வச்சிருக்கிற மிளகு, ஜீரகம், பூண்டை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு, இது கூடவே வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஊற வச்சு வச்சிருந்த பச்சை பயிரை தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவு சாப்பாட்டு புழுங்கல் அரிசியை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டான பச்சை பயிறு சாதம் ரெடி. ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்கும்.